என்னைக்காவது கடவுள் நம்மளை ஏன் படைச்சான் அப்படின்னு யோசிச்சிருக்குமா? ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான பேர் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு சாகுறாங்க. முக்கால்வாசி நம்ம ஏன் படைச்சோன்னு தெரியாமையே நம்ம செத்து போயிடுறோம். கடவுள் நம்மளை ஏன் படைச்சான் அதை பற்றி யோசிக்க நம்மளுக்கு டைம் கிடைச்சா தானே. பிறந்ததுலேருந்து பேச்சு பேச்சு பேச்சு, அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது பேச்சு பேச்சு, ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு, படிப்பு பேச்சு, எல்லாம் பேச்சு, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகணுன்னு பேச்சு பேச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே இருக்கோம் மணிக்கணக்கில். அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி கூட பேச்சு பேச்சு பேச்சு. என்னைக்கா ஒரு நாள் திடீர்னு ஒரு 2 நாள் ஒரு அமைதி கிடைச்சா, யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்? ஐயோ பயந்து நடுங்கி எப்பயோ பழகின ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, இல்லை எப்பயோ தெரிஞ்ச பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, இல்லை ஆஃபீஸுக்கு யாருக்காவது சும்மாவது ஃபோன் பண்ணி பல மணி நேரம் பேசி 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 அந்த அமைதியை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே இல்லை. கடவுளும் நம்ம படித்த இவங்களுக்கு எப்படியாவது அமைதியை புரிய வச்சிடணும், வாழ்க்கையோட பர்பஸை புரிய வச்சிடணும்னு பலவிதமாக உங்களுக்கு ஒரு தனிமையை கொடுத்தா கூட நம்ம அந்த தனிமையை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. பேசி 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 பேசியே முடிச்சிடறோம். நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 1 hour ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம் மணிக்கணக்கில் இருக்கிறத. ஒரு 1 hour அமைதியாக இருந்து பாருங்கள். உங்களை சுற்றி ஒரு சவுண்டு கேட்கும். இதைத்தான் பலவிதமாக நீங்கள் தனியாக இருந்து பாருங்கள், நீங்கள் தனியாக சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் தனியாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணி பாருங்கள். இதைத்தான் பலவிதமாக நம்ம கேட்குறோம். பட் அதோட உண்மையான அர்த்தம் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த அமைதியோட பியூட்டி, அந்த அழகு, அந்த சவுண்டு, அதான் அந்த ஓம் ஓம் ஓம்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட உண்மையான அர்த்தம். ஒன்ஸ் அதோட உங்களுக்கு டேஸ்ட் புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைதியை தேடி 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 அமைதி உங்களுக்குள்ள ஃபுல்லாக இறங்கி படைப்போட அந்த அழகு அது என்னன்னு நம்மளுக்கு புரியும். அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் யார்கிட்டையும் போய் பேச மாட்டீங்க. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுவீங்க. ரொம்ப முக்கியம்னா மட்டும்தான் பேசுவீங்க. திருப்பி இந்த தனியாக இருக்கிறது, தனிமையில் இருக்கிறது, அந்த அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய 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 அதுக்கு கடல் மாதிரி எல்லையே கிடையாது. அந்த அமைதியோட அழகு கூடிக்கிட்டே 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 போகும். இதை தான் சாது சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. எல்லா புராணத்துலேயும் இருக்குது. கடைசியில் உங்களுக்கு ஒரு டெத்துக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 10 yearsலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சாவை பற்றி நீங்கள் எந்த வருத்தமும் படமாட்டீங்க. அப்படியே போய் 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 ரொம்ப அழகாக சாவும்.